Hi friends, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ பைக் மெயின்டெனன்ஸ் டிப்ஸ். இப்போ வந்து நீங்கள் புதுசாக பைக் எடுத்திருக்கீங்க இல்லை எடுக்க போகிறீங்க அப்படின்னா என்னென்ன விஷயமெல்லாம் புது பைக்கில் பண்ணக்கூடாது, என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பைக் எடுக்க போகிறீங்கன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி விஷயம் தான் உங்கள் பைக்கில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பைக் எடுக்க போகிறாங்க எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நிறையா நம்ம சேனலில் ரெகுலராக வரும். நான் ஆல்ரெடி பைக் மெயின்டெனன்ஸ் வீடியோ வந்து நிறையா வீடியோ போட்டேன், அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயோ ஐகான்லேயோ லிங்க் தரேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ். நீங்கள் வண்டி வாங்கினதுமே 3 சர்வீஸ் வந்து ஃப்ரீயாக தான் வரும் உங்களுக்கு. அந்த 3 சர்வீஸுமே கரெக்டான டேஸில் கரெக்டான கிலோமீட்டர்ஸ் வைஸ் நீங்கள் சர்வீஸ் சென்டரில் போய் சர்வீஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு 500 கிலோமீட்டர்ஸில் இப்போ சர்வீஸ் விட சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 800 கிலோமீட்டரில் விடுறது ரொம்ப தப்பு. பஜாஜ் வந்து அவங்க சர்வீஸ் சார்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து 500 to 750 கிலோமீட்டர்ஸ், டேஸ் பார்த்தீங்கன்னா 30 to 45 டேஸ். இதுவே செகண்ட் சர்வீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4500 5000 கிலோமீட்டர்ஸ், டேஸ் பார்த்தீங்கன்னா 240 டேஸ். தேர்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 9500 கிலோமீட்டர்ஸ் to 10,000 360 டேஸ். இந்த சார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கே டீட்டெயிலாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரீ சர்வீஸை வந்து எக்காரணத்தை கொண்டும் அவாய்ட் பண்ணாதீங்க. அதிகமாக கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணாதீங்க. கரெக்டான கிலோமீட்டர்ஸ் கரெக்டான டேஸில் வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்கள் வண்டிக்கு ரொம்ப நல்லது. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆயில் லெவல். ஆயில் லெவல் வந்து நீங்கள் வந்து வண்டி வந்து ஷோரூம்லேருந்து டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்ஜின் ஆயில் லெவல் வந்து இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த லெவல் தான் கரெக்டான லெவல். இந்த லெவலில் இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து கூலண்ட் லெவல். கூலண்ட் லெவலும் நான் காட்டுற அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. மினிமமில் இருக்கக்கூடாது, மினிமம்க்கும் மேக்ஸிமம்க்கும் சென்டரில் இருக்கலாம், அப்படி இல்லாட்டி மேக்ஸிமமில் கூட இருக்கலாம். இந்த 2 ஆயில் லெவல்ஸும் மேஜராக செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷோரூம்லேருந்து வண்டியை டெலிவரி எடுங்க. நீங்கள் வண்டி டெலிவரி எடுத்து ஒரு 10 to 20 டேஸில் வந்து உங்களுக்கு கூலண்ட் லெவல் வந்து கம்மியாகும். அது வந்து என்எஸ்ஸாக இருக்கட்டும் ஆர்எஸ்ஸாக இருக்கட்டும், எந்த பைக்காக இருந்தாலும் நீங்கள் வாங்கின புதுசில் வந்து கூலண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக கன்சியூம் பண்ணும். அதனால் வந்து கூலண்ட் லெவல் வந்து ஒரு 10 to 20 டேஸில் வந்து ட்ரைன் ஆயிரும். நீங்கள் வந்து கரெக்டாக அதை வந்து புது பைக்கில் நோட்டீஸ் பண்ணி திரும்ப போய் ரீஃபில் பண்ணணும். ரீஃபில் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வீஸ் சென்டரில் போய் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து 10 to 20 மினிட்ஸில் ரீஃபில் பண்ணி உடனே கொடுத்துருவாங்க. எனக்கு வந்து எந்த சார்ஜஸும் நான் பே பண்ணல, உங்களுக்கும் எந்த சார்ஜஸ் கேட்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ண வேண்டியது பிரேக்கோட ஆயில் லெவல். ரியர் பிரேக்கோடதும் ஃப்ரண்ட் பிரேக்கோடதும் ஆயில் லெவல் வந்து மேக்ஸிமம் அப்பப்போ செக் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா ஆயில் சர்க்குலேஷனில் தான் பிரேக்கிங் வந்து ஒர்க் ஆகுது. அதனால் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டத்தோட ஆயில் லெவலையும் கரெக்டாக செக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து சேஃப்டி வைஸ் பிரேக்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் வந்து ரெண்டுத்தோட ஆயில் லெவலும் வந்து நீங்கள் வண்டி எடுக்கும்போதும் சரி வண்டி எடுத்ததுக்கப்புறமும் செக் பண்ணுங்கள். தேர்டு பார்த்தீங்கன்னா ரேஷ் டிரைவிங். புது வண்டி வாங்கியாச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தில் நிறைய பேர் வந்து ஸ்பீடாக போகிறதா இருக்கட்டும், எக்ஸாஸ்ட் சவுண்ட் அதிகமாக கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா ரேவ் பண்ணி ஓட்டுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி தப்பெல்லாம் புது வண்டியில் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது வண்டியில் வந்து உள்ளே இருக்க என்ஜின்குள்ளே இருக்க மெக்கானிக்கல் பார்ட்ஸ் எல்லாமே புதுசாக இருக்கும். நீங்கள் வந்து அப்படி பண்ணும்போது என்ஜினுக்கு வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ் உருவாகும். சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 சர்வீஸ் முடிகிற வரைக்கும் ஆவரேஜான எக்கனாமி ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு 60 to 70 வந்து சிட்டிக்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுற ஸ்பீடில் தான், நீங்கள் என்ஜின் செட் பண்ணுற விதத்தில் தான் உங்களோட மைலேஜ் வந்து உங்கள் வண்டி அதிகமாக தருதா கம்மியாக தருதா அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணும். அதனால் வந்து வண்டி எடுத்ததும் ஃபஸ்ட்டு ஒரு 3 சர்வீஸ் முடிகிற வரைக்கும் உங்களோட வண்டியை வந்து நல்ல மைலேஜ் தர வண்டியாக மாற்றுறதும் மைலேஜ் ரொம்ப கம்மியாக தர வண்டியாக மாற்றுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் லாங் ட்ரைவ்ஸ் போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு 90 to 100 ஸ்பீடை வந்து ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்கு மேலே க்ரூஸ் பண்ணாதீங்க. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா பைக் ஷேரிங். பைக்கை வந்து நீங்கள் எடுத்த புதுசில் வந்து யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. சும்மா ஒரு ரவுண்டு கேட்குறாங்களா கொடுங்க, ஒரு ரவுண்டு மட்டும் போயிட்டு வரட்டும். மேஜராக வந்து லாங் ட்ரைவ்ஸ் எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ்ட்டை வந்து வண்டியை வந்து ஷேர் பண்ணாதீங்க. நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு 3 சர்வீஸ் முடிகிற வரைக்கும். ஃபஸ்ட்டு 3 சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மேஜராக வந்து எந்த ப்ராப்ளம் வரக்கு சான்ஸ் இல்லை. ஃபஸ்ட்டு 3 சர்வீஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து பைக்கை வந்து யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. சும்மா வந்து ஒரு சின்ன ரவுண்டு கேட்குறாங்க அப்படின்னா கொடுங்க. அதே விட்டுட்டு லாங் ட்ரைவ்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மேஜராக கொடுக்காதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரைடிங் ஸ்டைலோ அவங்களோட ரைடிங் ஸ்டைலும் மாறும். அது வந்து வண்டியோட
ஹெல்த்தை வந்து கொஞ்சம் பாதிக்கும். ஹெல்த் அப்படின்னு நான் சொல்கிறது வண்டியோட என்ஜின். ஃபஸ்ட்டு 3 சர்வீஸ் முடிகிற வரைக்கும் தான் வண்டியை வந்து என்ஜின் செட் பண்ண முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பீரியடை வந்து நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டு என்ஜின் செட் பண்ணுங்கள். இப்போ வந்து பைக் வந்து ஒவ்வொரு கை மாற மாற வந்து அதோட டிப்ரிசியேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகும். அதனால் வந்து என்ஜினோட ரியலபிலிட்டி, ஸ்டேபிலிட்டி எல்லாமே கம்மியாகும். அதனால் வந்து வண்டியை வந்து மேஜராக ஷேர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு 3 சர்வீஸ் முடிகிற வரைக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது நியூ பைக் மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான். அது போக வந்து நான் நிறைய பைக் மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐஐகான்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வந்து டேரெக்டாக டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணுவேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா வீடியோ நம்ம சேனலில் ரெகுலராக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். See you in next video.